வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, 57 பவர் 325 பிளஸ் 65 பவர் 400 இந்த எக்ஸ்பிரஷனோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. ஸோ யூனிட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இந்த பேஸில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ 7 பவர் 325 பிளஸ் 5 பவர் 400 இந்த எக்ஸ்பிரஷனோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க, பவரையும் யூனிட் டிஜிட் வச்சு குழப்பிக்குவீங்க. பவர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே 7 பவர் 5 வச்சுக்குவீங்க, இங்கே 5 பவர் 0 வச்சுக்குவீங்க. அந்த சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடுங்க. பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ நமக்கு தெரியும் 5 பவர் எனி நேச்சுரல் நம்பர்ஸ், 5க்கு பவரில் எந்த நேச்சுரல் நம்பர் வந்தாலும் சரி அதோட யூனிட் டிஜிட் என்னதான் வரும், 5 தான் வரும். அப்போ 5 பவர் 400க்கு டைரெக்டாக நம்ம யூனிட் டிஜிட் 5ன்னு வச்சாச்சு. இப்போ 7 பவர் 325 இதோட யூனிட் டிஜிட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு ரூல் இருக்குது 7 பொறுத்த வரைக்கும். அதாவது எவ்ரி 4 டைம்ஸ் ஒன்ஸ் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், அதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. என்னோட ஃபுல் லென்த் வீடியோவும் இருக்குது, கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஷார்ட்ஸ்னால நான் சில முக்கியமான திங்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த பவரை வந்து நாம் இந்த 4 7 பவர் 1 7 ஸ்கொயர் 7 கியூப் 7 பவர் 4 இந்த 4ல் எங்கே உட்கார வைக்கலாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ 7க்கு நாம் சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு பார்த்தோம்ல. அப்போ இந்த பவரை நாம் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, நீங்கள் 325 நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ 25 4ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்கே ஒரு சில்லி மிஸ்டேக், இங்கே வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது 7ஓட இதுதானே, அதனால அந்த மிஸ்டேக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ 6 4s are 24, பேலன்ஸ் 1. இப்போ பாருங்க, இந்த 7 பவர் 325 டைரெக்டாக எப்படி மாறிடுச்சு, இங்கே என்ன ரிமைண்டரோ அதுதான் பவரில் போகணும். 7 பவர் 1ல் வந்துருச்சு. அப்போ 7 பவர் 1ஓட யூனிட் டிஜிட் வேல்யூ ரெண்டுமே என்னது 7 தான். ஸோ 7 ஆல்ரெடி 5 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 12. ஸோ 12ஓட யூனிட் டிஜிட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2. அப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி 2 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 2 இடத்துல சில்லி மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த இடத்துல நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறத ஏன்னு உங்களுக்கு குழப்பிடும். ஏன்னா 7ஓட சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் ஒன்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த பவரை வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பவர்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.